கிரிப்டோஸ்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ட் சீசன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அதுக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பம்ப் ஆகிறக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கிற 20+ காயின்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். எந்த காயின்ல டச் பண்ணாம இருக்கிறது நல்லது அப்படிங்கறத பத்தியும் நம்ம பேச போறோம். இதெல்லாம் விளக்கமா பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோஸ்டி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ரீசன்ட் டேஸ்ல இந்த எஸ்டர், அதாவது ASTER அப்படிங்கிற இந்த காயின் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்ல போச்சு, பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, லிஸ்டிங் எக்கச்சக்கமான ப்ராசஸ் வந்து நடந்துச்சு. இதுல நடந்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பேசப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இடையில சில சர்ச்சைகள். இது வந்து கிரிப்டோ பேசிக்ஸ் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக தான் இந்த டாபிக் வந்து நான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு நான் நம்மளுடைய கண்டென்ட்டுக்குள்ள போவோம். மிஸ்டர் பீஸ்ட் உங்களுக்கு தெரியும், யூடியூபர். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காயினை வாங்க சொல்லி ப்ரமோட் பண்ணிருக்காரு. அதாவது இது வந்து என்னன்னா மிஸ்லீடிங் இன்வெஸ்டர்ஸ், மிஸ்லீட் பண்றது. இவங்க வந்து நீங்க எல்லாத்தையும் வாங்குங்கன்னு சொல்றது, வாங்க வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னா மொத்தமா வாங்கி இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வாங்கி வச்சிருவாங்க ஒரு சின்ன சீப் பிரைஸ்க்கு. வாங்கி வச்ச பிறகு மக்களை வாங்க சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் வாங்கின பிறகு, ஏன்னா மிகப்பெரிய யூடியூபர் அப்படிங்கும் போது எக்கச்சக்கமான பேர் கண்டிப்பா வாங்குவாங்க. வாங்கின பிறகு ஹை போகும்போது இவரு செல் பண்ணிட்டு வெளியில வந்துருவார். இந்த மாதிரி பார்த்த ப்ராஃபிட் மட்டும் இப்போ $23 மில்லியன் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபுளுசர்ஸ் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. இந்த பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. மிஸ்டேக்ஸ் சொல்றத நீங்க இதுல இருந்து என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு காயினுக்கு வந்து பர்டிகுலரா ஒரு காயின் மட்டும் போட்டு வீடியோ போட்டாங்கன்னா தயவு செஞ்சு அதையே ஃபாலோ பண்றதை தவிர்த்துக்குங்க. நான் வந்து அவங்களை குத்தம் சொல்ல, உங்களுக்கு நீங்க உங்களுடைய சேஃப்டிக்கு சொல்றேன். பர்டிகுலரா ஒன்னு வந்து பம்ப் ஆக போகுது இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்தா அதையே நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ரிக்வஸ்ட். என்னன்னா, அவங்க அமௌண்ட்டை வாங்கிட்டு ப்ரமோட் பண்றவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஓன் பர்பஸ்க்காக ஒரு பர்டிகுலர் காயினை வந்து பம்ப் பண்ணி விட்டு பண்றவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஆல்ட் சீசன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம். அதாவது இப்போ அதை வரை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 78 அப்படிங்கிறது ஆல்ட் சீசன் இண்டெக்ஸ். அதுவே வந்து பிளாக் செயின் இதுல போய் பாத்தீங்க அப்படின்னா 100 டச் பண்ணிருக்கு. ஓகேங்களா? என்னப்பா இது வந்து 100 டச் பண்ணிருக்கு ஆனா வந்து இன்னும் பம்ப் ஆகல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருப்போம், பிட்காயின் ஃபர்ஸ்ட் பம்ப் ஆகும், அடுத்தது எத்தீரியம் வந்து பம்ப் ஆகும், அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதாவது லார்ஜ் கேப் காயின்ஸ் கூட சொல்லலாம். இந்த மாதிரியான டாப் லெவல்ல இருக்கிற காயின்ஸ், இப்போ BNB வந்து ஆல் டைம் ஹையை டச் பண்ணிச்சு இல்லைங்களா? சோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து டச் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்குன்னு எல்லாமெல்லாம் ஆல் டைம் ஹையை டச் பண்ணாது. கொஞ்சம் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது. இந்த மாதிரியான லார்ஜ் கேப் காயின்ஸ் வந்து மூவ்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்குது. இப்போ கிட்டத்தட்ட 3வது ஸ்டேஜ்ல இருக்கும்னு வச்சுக்கோங்க. அடுத்ததுதான் நீங்க வச்சிருக்கிற இந்த மிட் லெவல் காயின்ஸ் எல்லாமே வந்து பம்ப் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பம்ப் ஆக ஆரம்பிக்கிற சிச்சுவேஷன்ல எந்த காயின் வந்து பெரிய அளவுல போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, எதை வந்து கிட்ட டச்சே பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு சேஃப்டிக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். நான் சொல்றத நல்லா ரிசீவ் பண்ணிக்கங்க. நான் இப்ப சொல்ல போற காயின்ஸை வந்து 10x போகுமா 5x போகுமா தயவு செஞ்சு கேட்க வேணாம். அதாவது உங்ககிட்ட இந்த காயின் இருந்துச்சுன்னா நீங்க தப்பிச்சுக்குவீங்க, ப்ராஃபிட்ல மாறிக்குவீங்க அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஏன்னா இதோட ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கிற காயின். இந்த மறுபடியும் சொல்றேன், இது வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நிறைய பேர் பேனிக் ஆயிட்டு இந்த காயினுடைய லிஸ்டே நிறைய கேட்கறீங்க. அதனால அந்த காயின் பத்தின ஒரு சின்ன டேட்டாவை நான் எடுத்திருக்கேன்னே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்க எல்லாம் கொஞ்சம் சேஃபா தான் இருக்கீங்க, பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த விஷயம். அது எந்தெந்த காயின் வந்து வாங்க வேணாம் அப்படிங்கிற டீட்டெயிலும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படி பார்த்தாலுமே ஆல்ட் சீசன்ல தான் நம்ம இருக்கோம். ஃபர்ஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது எந்த காயின் வாங்க வேண்டாம், எங்க கிட்ட போக வேண்டாம் அப்படிங்கறத பாக்கறதுக்கு முன்னாடி, மீம் காயின் கேட்டகரியில நீங்க வச்சிருக்கிற காயின் டோஜ், பெப்பே, ஷிப் இந்த மூணும் இருந்துச்சு அப்படின்னா இந்த மூணும் ஓரளவுக்கு பம்ப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி. ஷிப் வந்து ரொம்ப ஹைப் ஏத்துச்சு இல்லைங்களா? அந்த மாதிரியான 10x அதுக்கெல்லாம் இப்ப தயவு செஞ்சு அதெல்லாம் என்னைக்குமே எதிர்பார்க்காதீங்க. அந்த மூவ்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டி ஷிப்ல கிடையாது. ஓகேங்களா? போகும், ஆனா முதல்ல எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. ஓரளவுக்கு போகும் அப்படிங்கிற டோஜ், பெப்பே, ஷிப் இந்த மூணு வந்து ஓரளவுக்கு மூவ்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டி. இது வந்து எதுலன்னு பாத்தீங்கன்னா மீம் கேட்டகரியில. நெக்ஸ்ட் லேயர் 1 பாத்தீங்க அப்படின்னா, இது சொலானா வந்து ஆல்ரெடி 6 months முன்னாடி நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஹையை டச் பண்ணிருக்கு, BNB டச் பண்ணிருக்கு. சோ இந்த காயின் பக்கம் போக வேண்டாம். ETHலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிரைஸ் நீங்களா ஒன்னு பிக்ஸ் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா? 5200, 6000 அந்த மாதிரி. ஓகேங்களா? அது உங்களுடைய விருப்பம். நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 5000க்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா வந்து பர்சன்டேஜ் ரேஷியோல செல் பண்ண ஆரம்பிப்பேன். அது 6000 போனாலும் சரி, அதுக்கு மேல போனாலும் சரி. ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா செல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா 5200 அப்படிங்கறத வந்து ஆல்ரெடி டச் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான பிரைஸ் கிட்ட போகும்போது எல்லாரும்
இது இப்போ ரிவர்ஸ்ல போயிட்டு மறுபடியும் மேலே போறதுனால கொஞ்சம் பேனிக் ஆனவங்க எல்லாம் செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா, பிஎன்பியுமே இப்படிதான். பிஎன்பி வந்து தயவு செஞ்சு இப்போ இல்லை இன்னைக்கு வாங்குற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு வாங்கவே வேண்டாம். அது வந்து வேஸ்ட். ஓகேங்களா, அது பெரிய அளவுக்கு பம்ப் ஆனாலும் உங்களுக்கு லாபம் இருக்காது. இதே ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்ல ப்ராஃபிட் இருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட நல்ல ப்ராஃபிட்டுக்கு செல் பண்றேன்னா பண்ணலாம். அதனாலதான் லார்ஜ் கேப்புடைய மூவ்மெண்ட்ஸ் தான் போயிட்டு இருக்குதுங்கிறதுக்காக சொல்றேன். சரிங்களா, அடுத்தது இதுல மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம் என்னன்னா SUI ADA நியர் ஆப்டோஸ் இது எல்லாமே ஓரளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எது வேண்டாம் அப்படின்னா இந்த MYX ASTER இதெல்லாமே வேண்டாம். இது எல்லாமே கிட்ட போகாம இருக்கிற வரைக்கும் நல்லது. பெரிய அளவுல மூவ்மெண்ட் இனி அது கொடுக்காது. சரிங்களா, அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. CRO கூட ஓரளவு கொடுத்துச்சு, பட் அது இன்னுமே கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகலாம். ஆனா அதுக்குன்ட்டு ரொம்ப பெருசா எதிர்பார்க்க வேணாம். ரெண்டர் INJ எல்லாம் வந்து ஓரளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ரெண்டர் INJ காலா டாட் தீட்டா ZEC நம்ம லிஸ்ட்ல ஆட் பண்ண வேண்டாம். இந்த 5 வந்து ஓரளவுக்கு மூவ்மெண்ட் போகலாம். மறுபடியும் சொல்றேன், எக்கச்சக்கமான ஒரு நீங்களா வந்து அளவுக்கு அதிகமான ஒரு டார்கெட்டை வச்சுக்கிட்டு நான் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியலன்னு சொல்லாதீங்க. இது மேல போறதுக்கு பாசிபிலிட்டி ஆல்ட் சீசன்ல பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அது நிறைய பேருக்கு பயன்படும். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேக்கு. இது வந்து ஆக்சுவலா இது ஸ்டாக்கிங் காயின் அப்படிங்கறதுனால மூவ்மெண்ட் வந்து ஆவரேஜா தான் இருக்கும். இந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு அளவுக்கு தான் மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். பெருசா வந்து எதிர்பார்க்கணும். KCS மறுபடியும் பம்ப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி. இதை எதை பேஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா இதுவும் அதே மாதிரி பிட்கெட் எக்ஸ்சேஞ்சுடைய ஓன் காயினான இந்த BGB இந்த 2 காயினும் பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கும். எதுக்குன்னா அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு 4 years முன்னாடி நினைக்கிறேன் வசீரக்ஸ் காயின் வந்து ஒரு பம்பிங் கொடுத்துருக்கோம். அது எதுக்கு என்ன அப்படின்னா அதாவது ஒரு கேட்டகரி வைஸ் பிரிச்சு ஏதாவது ஒண்ணு வந்து பம்ப் பண்ண ஆரம்பிச்சு விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் வைஸ் காயின்ஸ் அப்படிங்கும்போது BGB வந்து இப்போ பீக்ல இருக்கு. KCSமே ஓரளவுக்கு இருக்கு. ஏன்னா BNB ஆல்ரெடி ஹையா டச் பண்ணிருச்சு. சோ இதுல ஏதாவது ஒரு பம்பிங்கான பாசிபிலிட்டி இதுல KCS அல்லது பிட்கெட்டுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்சுடைய ஓன் காயின்ஸ்க்கு பம்பிங்கான பாசிபிலிட்டி ஆல்ரெடி CROமே ஓரளவுக்கு மூவ்மெண்ட் எடுத்துருச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது RAY வேண்டாம். யூனிஸ்வாப் SUI அது ஆல்ரெடி சொன்னது கூட இந்த லிஸ்ட்ல இருக்கலாம். யூனிஸ்வாப் SUI அண்ட் ARB இந்த 3 வந்து மூவ்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டி. யூனிஸ்வாப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இவங்களுக்குன்ட்டு ஒரு நிறைய வேர்ல்ஸ் இருக்காங்க. இதை பை பண்ணி ட்ரேட் பண்றதுக்கு இருக்காங்க. ஸோ அதனால யூனிஸ்வாப் SUI ARBக்கான பாசிபிலிட்டி. AERO என்னுடைய லிஸ்ட்ல இல்ல, இது வேண்டாம். அடுத்தது வேண்டாம் மீன்ஸ் எனக்கு வந்து அதுல மூவ்மெண்ட்ல நம்பிக்கை குறைவு அப்படின்னு அர்த்தம். சில நேரங்களில் அதுவே போனாலும் போகலாம். கன்ஃபார்மா ஓரளவுக்கு மூவ்மெண்ட் எடுக்குங்கிற விஷயத்த மட்டும் தான் எனக்கு தோன்றதை நான் சொல்றேன். அடுத்தது நான் முதல்ல பார்த்தேன் அந்த ஷிப்பு பெப்பே ஆட்டம் வந்து மூவ்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டி, ஆப்டோஸுக்கான பாசிபிலிட்டி ஆல்ரெடி வச்சிருந்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கு. இதுக்கு மேலையும் மூவ்மெண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது டான் வந்து அளவுக்கு அதிகமா இறங்கிருச்சு. ஸோ அந்த ஆல்ட் சீசன்ல கொஞ்சம் மேல போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. KAS என்னையை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது ஃபெட் அண்ட் QNT இதுவுமே வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப சொல்ற விஷயம் என்னன்னா நீங்க இந்த காயின் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் தைரியமா இருங்க அப்படின்னு சொல்ற விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது வந்து ப்ராஃபிட் கண்டிப்பா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மறுபடியும் சொல்ற விஷயம் என்னன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்னா எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி தெரியாம கிரிப்டோக்குள்ள இருந்தீங்கன்னா அதுவுமே ஆபத்து தான். எந்த இடத்துல ஒரு ஹை போயிட்டு இருக்கும், நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு $100 வாங்கியிருப்பீங்க, ஒரு $200 ஆகுது, $300 ஆகுது அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்னா செல் பண்ணிட்டு வெளியில வர பாருங்க. யாராவது ஒருத்தர் அந்த நேரம் பார்த்தவங்கள சுப்பேத்தி விட்டு என்ன பண்ணுவாங்க, இன்னும் போகும் 10x, அது எவ்வளவு போனாலும் எனக்கு வேணாம், எனக்கு இது போதும்ட்டு எப்ப எக்ஸிட் ஆகுறீங்களோ அப்பதான் இந்த ஷேர் மார்க்கெட்டும் சரி கிரிப்டோ மார்க்கெட்டும் சரி நீங்க லாபம் பார்க்க முடியும். அதை விட்டுட்டு பெருசா ஆசைப்பட்டீங்கன்னா பெருசா இழந்துருவீங்க. அது செல் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி போய் அதனுடைய பிரைஸை பார்க்காதீங்க. அது ஃபோமோன்னு சொல்லுவோம். அது பார்த்தா மிஸ் ஆயிரும் மட்டும் மறுபடியும் போய் ஹைல போய் வாங்கிடுவீங்க. அது லாஸை கொடுக்கும். இது அனுபவத்துல சொல்ற விஷயம் தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பபிள் வச்சு சொல்றேன். இதுல வந்து விர்ச்சுவல் வேண்டாம். அதே மாதிரி சரோஸ் அப்படிங்கிற காயின் கிட்டேயே போகாதீங்க, இது வேண்டான்னு சொல்றேன். இது அதே மாதிரி HBARமே ஓரளவுக்கு மூவ்மெண்ட் ஆயிடுச்சு, பட் இருந்தாலுமே ஒரு சின்ன மூவ்மெண்ட்கான பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட் SPXும் அதே மாதிரி வேண்டாம். ஆல்ரெடி அந்த லிஸ்ட் சொல்லும் போதே சொல்லியிருப்பேன். SPXும் வேண்டாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த OKB அண்ட் பிட்கெட் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதுலயுமே இந்த ரெண்டும் எக்ஸ்சேஞ்ச் காயின்ஸ்ல இதுதான் வந்து இந்த 3 தான், அதாவது KCS OKB BGB மட்டும்தான் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து BNB ஆல் டைம் ஹையை டச் பண்ணிருச்சு அப்படிங்கறதுனால இந்த 3ல ஏதாவது ஒண்ணு மேல டாப்புக்கு கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. புஷ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இதையே புஷ் பண்ணி விடுவாங்க. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான் நான் நினைக்கிற விஷயம். நீங்க எந்த காயின்
வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும், இந்த முறை வந்து பம்ப் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற காயினை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா அது மற்றவங்களுக்கும் அது பயன்படும். சப்போஸ் ஹெவியான லாஸ்ல இருக்க இந்த காயினை வாங்காதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தாலுமே டோன்ட் பை திஸ் காயின் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த காயின் நேம கொடுங்க. பாக்குறவங்க கொஞ்சம் அலர்ட்டா இருப்பாங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் நான் உங்கள் தாம். நன்றி.